யாரோ மனதிலே ஏனோ கனவிலே. உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா குடிச்சிட்டு வீட்ல இப்படி அலப்பறை பண்ணுவீங்க? ஹே பொண்டாட்டி, குடிக்கிறதுக்கு தைரியம் எல்லாம் வேணாண்டி, வாய் இருந்தா போதும். மச்சான், கடுப்பு கிளப்பாதீங்க. நீங்க எதுவும் பேச வேணாம், வாய் முடிட்டு போய் படுங்க. ஏய், ஏன் இப்படி கோவப்படுற? நீ கோவப்படும் போது ஹிஹி கேவலமா இருக்க. மச்சான், உங்களுக்கு ரொம்ப ஓவர் ஆயிடுச்சு. அப்புறம் வாய் கொடுத்து நல்லா வாங்கி கட்டிக்குவீங்க. ஒழுங்கா போய் படுத்துங்க. ஐயோ பொண்டாட்டி, என்னடி பேசுற? நான் குடிக்கவே இல்லடி. உன் மேல சத்தியமா சொல்றேன், நான் கொஞ்சம் கூட குடிக்கல. நான் பதநீர் தான் குடிச்சேன். ஆனா ஏன்னு தெரியல, இவ்ளோ கிக்கா இருக்கு. தலையெல்லாம் வேற சுத்துது. ஏன் சுத்தாது? இப்ப அடிக்கிற அடியில உலகமே சுத்தும் பாருங்க. ஏய் பொண்டாட்டி, ஹே லூசு, அடிக்காதடி. மச்சான், இதுக்கு மேல உங்களுக்கு மரியாதை இல்ல. ஒழுங்கா போய் படுத்துருங்க. அப்புறம் பேசிட்டே நின்னீங்கன்னா நமக்குள்ளதான் பிரச்சனை வரும். நீங்க எனக்காக எவ்வளவு மாறிட்டீங்கன்னு நினைச்சேன். குடியை விட்டு ஒழுங்கா தெரிஞ்சிருக்கீங்கன்னு நினைச்சுதான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கவே சம்மதிச்சேன். ஆனா நீங்க திரும்ப ஆரம்பிச்சிட்டீங்கல்ல. ஐயோ குட்டிமா, என்ன நம்படி, நான் குடிக்கவே இல்ல. குடிக்காம அப்படி அலப்பறை பண்ணிட்டு இருக்கீங்க. எனக்கு இப்ப உங்களை பார்க்கவே சுத்தமா பிடிக்கல. இதுக்கப்புறம் என் மூஞ்சிலையும் முடிக்காதீங்க. மூஞ்சில முழிக்க வேணானா, வேணும்னா முதுகுல முழிக்கவா? உங்ககிட்ட பேசுறதே வேஸ்ட். நான் கிளம்புறேன். என் செல்லம், என் பட்டுல, என் குட்டிமால, நான் சொல்றத கேளடி. இந்த மச்சான நம்பு. இந்த மச்சான நம்பினோர் கைவிடப்படார். உன் தலையில் அடிக்க சொல்றேன். நான் கொஞ்சம் கூட குடிக்கவே இல்லை. நான் குடிச்சது வெறும் பதநீர் தாண்டி. ஆனா ஏன்னு தெரியல, பயங்கர போதையா இருக்கு. என்ன நம்படி. ஐயோ செல்லம், அழாத. நீ வாமிட் எடுத்ததுக்கு மச்சான் ஒன்னும் சொல்ல மாட்டேன். இதை வாஷ் பண்ணா முடிஞ்சது. ஓ, நான் வாமிட் பண்ணனா? யார் வாமிட் பண்ணாங்க கூட தெரியாத அளவுக்கு நீங்க குடிச்சிருக்கீங்க. ஏன் மச்சான், நீங்க குடிச்சு உங்களை அழைச்சிக்கிட்டு எவ்வளவு பிரச்சனை பண்ணி வச்சிருக்கீங்க. அதெல்லாம் சரியாகி இப்ப நான் நல்லா இருக்கீங்கன்னு நினைச்சிட்டு இருக்கேன். திரும்பவும் ஆரம்பிச்சிட்டீங்களா? ஐயோ குட்டிமா, திரும்ப அதையும் சொல்லாதடி. நான் தான் சொல்றேன்ல, நான் குடிக்கவே இல்லை. இப்படி வாந்தி எடுக்கிற அளவுக்கு முக்கு மட்டும் குடிச்சிட்டு பொய்யா சொல்றீங்க. என்ன கர்மமோ, எல்லாமே தலைவிதி. என்ன சொல்லணும்? நீங்க தெரிஞ்சிட்டீங்கன்னு நம்பினேன்ல, என்ன சொல்லணும்? ஐயோ குஜலிமா, புரிஞ்சுக்கோடி. சத்தியமா சொல்றேன், நான் குடிக்கவே இல்லை. வேணா என் மாமன்ட்ட கேளு. பங்கு உங்க கூட சேர்ந்து குடிச்சிட்டு ஆட்டம் போடுறத நான் பார்த்தனே. சரி, என்னவோ, முதல்ல ட்ரெஸ் மாத்துங்க. ட்ரெஸ் மாத்துங்க மச்சான், கழட்டுங்க. என் பொண்டாட்டி அவ்வளோ அவசரமா? இருடி, பொறுமையா கழட்டிக்கலாம். மச்சான், கடுப்பு கிளப்பாம முதல்ல ட்ரெஸ் மாத்துங்க. நீயே கழட்டி விடு. இங்கே கொஞ்ச நேரம் சத்தம் இல்லாம இருங்க. நான் போய் ட்ரெஸ் மாத்திட்டு வரேன். ஏய் பேசி இருடி. நான் உன் முன்னாடி தானே ட்ரெஸ் மாத்தினேன். நீ மட்டும் என்ன உள்ள போற? இங்கே நின்று மாத்து. மச்சான், இருக்கிற கடுப்புல அசிங்கமா ஏதாவது திட்டிட போறேன். எதுக்காக குடிச்சீங்க? இது வரைக்கும் நீங்க மாறிட்டீங்கன்னு நினைச்சு நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன். இப்படி ஒரே நாள்ல மொத்தமா போட்டு உடைச்சிட்டீங்களே. ஐயோ குட்டிமா, நீ எத்தனை முறை சொன்னாலும் நான் குடிக்கலடி. வெறும் பதநீரை தான் குடிச்சேன். திரும்ப போய் சொல்லாதீங்க. நான் போய் ட்ரெஸ் மாத்திட்டு கொஞ்ச நேரம் வெளியே நிக்கிறேன். நீங்க சத்தம் இல்லாம படுங்க. தயவு செஞ்சு கத்தி மானத்தை வாங்காதீங்க. ஷப்பா, சொன்னா நம்ப மாட்டேங்கிறியே. ஏய் குட்டிமா, அடியே. போயிட்டான். நம்ம தான் குடிக்கவே இல்லையே. அப்புறம் எப்படி போதை ஏறிச்சு? போதை ஏறி போச்சு, புத்தி மாறி போச்சு. பெருசிமா, சத்தம் கேட்டுதான் வந்தேன். ஆதி தம்பி மேல ஒரு தப்புமே இல்ல. எல்லா தப்பும் ஏன் மேலதான். நான் தான் வயலுக்கு போயிட்டு கொஞ்சோண்டு குடிச்சிட்டு படுத்தா அலுப்பு தெரியாதுன்னு சொல்லி கல் வாங்கி வச்சிருந்தேன். அவங்க 2 பேரும் அதை மாத்தி எடுத்து குடிச்சிட்டாங்க போல. தப்பு எல்லாமே என்னோடதாம்மா. தம்பி ஒன்றும் தெரிஞ்சே பண்ணல. நீங்க போட்ட சவுண்டு கீழே வரைக்கும் கேட்டுச்சு. அதான் உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன். மன்னிச்சிருங்கம்மா. ஓ, அப்படியா? சரி, பரவாயில்லண்ணே. நான் கூட அவர் தெரிஞ்சேதான் குடிச்சிட்டாரோன்னு பயந்துட்டேன். ஏற்கனவே அவரால் ஏகப்பட்ட பிரச்சனையை சந்திச்சிருக்கோம். அதனாலதான். நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. சரின்னு நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். சரிங்கம்மா, என்ன மன்னிச்சிருங்கம்மா. என்னண்ணே, மன்னிப்புன்னு பெரிய பெரிய வார்த்தைலாம். ஏதோ தெரியாம நடந்ததானே, விடுங்க. தெரிஞ்சே தப்பு பண்ணலையே, தெரியாம தானே பண்ணிருக்காரு. சரி, போலாம். பாவம் அவரு. அப்பாடா, ஒரு வழியா வந்துட்டியா? எங்க கோச்சிட்டு அப்படியே போயிருவியோன்னு நினைச்சேன். பெருசிமா, நீ இல்லாம என்னால இருக்க முடியாதுடி. சரிங்க, சத்தம் இல்லாம தூங்குங்க. உங்களை தூங்க சொல்லிட்டு தானே போனேன். நீங்க கத்துறது கீழே வரைக்கும் கேக்குது. இப்ப என்ன, நான் சத்தம் இல்லாம பேசணும் அப்படித்தானே? சரி, கிட்ட வா. இல்ல, இன்னைக்கு ஒரு நாள் நீங்க மேல படுத்துக்கோங்க, நான் கீழே படுத்துக்கிறேன். ஏய், நீ என் பொண்டாடிடி. முதல்ல வாடி. மச்சான், இருக்காதீங்க. இருங்க வரேன். நீங்க
நான் இழுத்து போடலைன்னா இவ்வளோ நெருக்கமா நீ வந்திருக்க மாட்டல. ஏய் பொண்டாட்டி, என்னடி அப்படியே இந்த மச்சான திங்கிற மாதிரியே பாக்குற? ஆமாமா, எனக்கு வேற வேலை இல்ல. உனக்கு வேலை இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது, ஆனா எனக்கு இன்னைக்கு நிறைய வேலை இருக்கு. வேலையா? என்ன வேலை? எனக்குலாம் நல்லா தூக்கம் வருது, நான் தூங்க போறேன்பா. இந்த ஆதித்யா இருக்கும்போது என் பொண்டாட்டியை தூங்க விட்டுருவனா என்ன? ஐயோ, இங்க பாரு, ஏதோ தெரியாம நீ மாத்தி கல் எடுத்து குடிச்சிட்டேங்கறனால நான் அமைதியா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். இல்லைன்னா இங்க நடக்கிறதே வேற. குடிச்சிட்டு இப்படி பக்கத்துல வரதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்காது. நீ ஏதாவது பண்ணணும் ட்ரை பண்ணணுமே, அப்புறம் அவ்வளவுதான். நாளைக்கே தலைப்பு செய்தியில கணவனை கல்லை தூக்கி போட்டு கொஞ்சம் மனைவின்னு என் பேரும் உன் பேரும் சேர்ந்து வரும். நாளைக்கு நியூஸ்ல வரதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். இப்போ லூசு, இப்படியா இழுத்து போடுவ? உனக்கு கொஞ்சம் பாத்துக்கோ, ஒழுங்கா விடியா. நீ படுத்து தூங்குற வேலையை பாரு, நான் வெளியே போறேன். ஈரடி, குடிச்சிட்டு பக்கத்துல வரக்கூடாதுன்னு சொன்னேன், ஆனா நான் குடிக்கவே இல்லை. சரி, உனக்காக நான் உன் பக்கத்துல வரமாட்டேன், ஆனா நீ என் பக்கத்துல வயேன். ஐயோ, நான் உன் பக்கத்துல வந்தாலும் நீ என் பக்கத்துல வந்தாலும் ரெண்டும் ஒண்ணுதான். இங்க பாரு, குடிச்சிட்டு இதெல்லாம் எனக்கு பிடிக்காது, வேணாம். நம்ம இன்னொரு நாள் பாத்துக்கலாம். ஓ, நீ அப்படி வரியா? சரி ஓகே, எனக்கும் ரொம்ப டயர்டா இருக்கு, நானும் தூங்குறேன். தூங்கிட்டேன். லூசு லூசு, யாராவது தூங்கிட்டேன்னு சொல்லுவானா? பைத்தியக்காரா. ஏய், என்ன பைத்தியக்காரான்னு திட்டாம நீயும் படுத்து தூங்குடி. தூங்கும்போது பார்க்கறதுக்கு அப்படியே குழந்தை மாதிரியே இருக்காரு. இவரை பார்த்துட்டே இருந்து நமக்கும் நல்ல தூக்கம் வருது. இவரை பெட்ல படுக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம். பேசாம இப்படியே தூங்கிடுவோம். வாமா ஸ்வேதா, உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எப்படி இருக்க? சாரிமா, அடிக்கடி எங்க ஃபேமிலி இஷ்யூக்காக ஒன்ன அங்கேயும் இங்கேயும் அலைய வைக்கிறோம். சாரிடா. அண்ணே, இதுல என்ன இருக்கு? சும்மா வாய் வார்த்தைக்கு நான் உங்களை அண்ணன்னு சொல்லல. நீங்க உண்மையாவே எனக்கு அண்ணன் மாதிரி தான். நித்யா கூட பழகியும் கொஞ்ச நாள் தான் ஆகுது, ஆனா நல்லா க்ளோஸ் ஆயிட்டாங்க. அண்ணே, நீங்க ஏன் இப்படி உடஞ்சு போய் உட்காந்துருக்கீங்க? பிரச்சனை என்னன்னு தெரியாத வரைக்கும் தான் மனசு ரொம்ப குழப்பமா இருக்கும். தெரிஞ்சிருச்சுன்னா அது நமக்கு ஒரு விஷயமாவே தெரியாது, தூசி மாதிரி தட்டி விட்டுறலாம். நீங்க விடுங்க, நான் நித்யா கிட்ட பேசுறேன், என்ன ஏதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். ஒருவேளை விஷயம் என்னன்னு தெரியாட்டி கூட பரவாயில்ல, அவருக்கு முடியாத முடிச்சுன்னு எதுவும் கிடையாது. நம்ம சீக்கிரமா கண்டுபிடிச்சிடலாம். நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. நீங்களும் 2-3 நாளா ஹாஸ்பிட்டல் பக்கமே போலையா? ஏன்னு? நீங்க எப்பவும் போல நீங்க உங்க ஒர்க்க பாருங்க. இல்ல, அவ தனியா உட்காந்து சில டைம் அழுதுட்டே இருக்காளா, அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பதட்டமாவும் பயமாவும் இருக்கு. ஹாஸ்பிட்டல் போனா கூட எங்க அவ ஏதாவது பண்ணிடுவாங்களோ ஒரு பயத்திலேயே மனசு நிம்மதியாவே இல்லை. என்னால என்னோட ஒர்க்ல கூட கவனத்தை செலுத்த முடியல. புரியுதுண்ணா, நீங்க இந்த அளவுக்கு அவங்கள பத்தி யோசிச்சுட்டே இருக்கீங்க. ஆனா அவங்க மறைக்கிறதுக்கும் ஏதாவது காரணம் இருக்கும். என் மேல இன்னும் அவளுக்கு நம்பிக்கை வந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். அண்ணா, நீங்க இப்படிலாம் யோசிக்காதீங்க. அப்படிலாம் எதுவும் இருக்காது. நித்யாக்க மறைக்கிறதுக்கு வேற ஏதாவது ரீசன் கூட இருக்கலாம். நம்ம என்னன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். அம்மா, உங்ககிட்ட அவங்க எதுவுமே ஷேர் பண்ணலையா? இல்லடா, அவ அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி 2 லட்ச ரூபாய் வாங்கினா. அதுக்கு முன்னாடி ஒரு 2 lakhs எடுத்திருக்கா. ஆனா அதை பத்தி என்கிட்ட எதுவும் சொல்லல. அடிக்கடி பணம் எடுக்கிறாங்கன்னா அவங்களுக்கு அந்த அளவுக்கு என்ன தேவை இருக்க போகுது? அவங்க அம்மாவுக்கு உண்மையிலேயே உடம்பு சரியில்லையா என்ன? அதனால கூட அவங்க டல்லா இருக்கலாம்ல. இல்லம்மா, அதையும் நான் விசாரிச்சுட்டேன். ஒருவேளை அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைனா கூட நான் ஒரு டாக்டர், அவ என்கிட்ட தானே சொல்லியிருப்பா. அட ஆமால, நான் மறந்தே போயிட்டு பாருங்க. சரி, நான் போய் நித்யாக்காவை பார்த்துட்டு வரேன். வாஷ்வேதா, எப்போ வந்த? வா உட்காரு. இல்லக்கா, பரவாயில்ல இருக்கட்டும். உங்ககிட்ட கொஞ்சம் பேசிட்டு போலாம் தான் வந்தேன். ஓ அப்படியா? ஆனா சாரிடா, நான் இப்போ பேசுற மூட்லயே இல்லை, கொஞ்சம் தலைவலியா இருக்கு. அதுதாங்க உங்ககிட்ட கேட்டுட்டு போலான்னு வந்தேன். உங்களுக்கு என்னாச்சு? எங்கேயோ போறீங்க வரீங்க, என்னதான் நடக்குது? உனக்கு எப்படி தெரியும்? அவர் சொன்னாரா? சேச்சே, அண்ணன் எதுவும் சொல்லல. எனக்கு தெரியும். நீங்க என்னாச்சுன்னு மட்டும் சொல்லுங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதை நான் சால்வ் பண்ணி வைக்கிறேன். பிரச்சனையா? பிரச்சனைலாம் எதுவும் இல்லடா, நீ ஏதோ தப்பா புரிஞ்சுட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு போச்சு, ரகு தானே உனக்கு கூப்பிட்டுருக்காரு. நான் டல்லா இருக்கிறனால அவர் கொஞ்சம் ஃபீல் பண்றாருன்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. இவங்களா வாய் திறந்து சொல்ல மாட்டாங்க போலயே. அண்ணா வேற இதுல அவர் இன்வால்வ் ஆகாத மாதிரி பேச சொன்னாரு. இப்போ எப்படி போட்டு வாங்குறது? என்னடா ஸ்வேதா, நான் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டேனா? ரகு தானே உன்னை வர வச்சாரு. சேச்சே, அண்ணன் வர சொல்லலை, நானாக தான் வந்து கேட்குறேன். உங்களை நம்பர் 1 ஷாப்புக்கு முன்னாடி நான் பார்த்தேன், அதனால ஒரு சின்ன டவுட்டு. அங்கே நீங்கள் வேற ஒரு மாதிரி டல்லாக நின்றுட்டு இருந்தீங்க. அப்புறம் உங்கள் கையில் வேற பேக் இருந்துச்சு, அதான் என்னன்னு கேட்டுட்டு போலான்னு வந்தேன். ஸ்வேதா, என்ன சொல்கிற? நீ அங்கே வச்சு என்னை பார்த்தியா? ஆனால் நான் சும்மா தான் நின்றுட்டு இருந்தேன். எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, பணத்தை ஹாஸ்பிட்டலில் கட்டுறதுக்காக எடுத்துகிட்டு போயிருந்தேன், அவ்வளோதான். அக்கா, பொய் சொல்கிறதுக்கும் திறமை வேணும். அது உங்களுக்கு சுத்தமாக கிடையாது. உங்கள் பேச்சிலேயே பதட்டம் தெரியுது, அதுலேயே புரிஞ்சுக்க முடியுது ஏதோ பிரச்சனையில் இருக்கீங்கன்னு. எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள், நம்ம 2 பேரும் சேர்ந்து தீக்கலாம்.
அப்படிலாம் எதுவும் இல்லை ஸ்வேதா. நீ ஏதோ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. நான் யதார்த்தமா அங்க நின்னேன். நீ சொன்ன மாதிரி நான் டல்லாலாம் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். நம்ம 2 பேரும் பழக ஆரம்பிச்சு கொஞ்ச நாள் தான் ஆகுது. நான் உங்களை என் அக்காவை தான் பார்க்குறேன். ஆனால் நீங்கள் என்ன அப்படி பார்க்கல போலையே. அதனால தான் இதெல்லாம் என்கிட்ட மறைக்கிறீங்க, அப்படிதானே? சேச்சா, அப்படிலாம் இல்லைடா. அக்கா அழாதீங்க. நான் ஏதோ தெரியாமல் கேட்டுட்டேன். உங்கள் பிரச்சனையை உங்களால் சொல்ல முடிஞ்சா சொல்லுங்கள், இல்லைன்னா வேணாம். ஆனால் ரகுக்கிட்டையாவது சொல்லலாம்ல. அண்ணன் பாவம் உங்களை நினச்சி வருத்தப்படுறாரு. அது எனக்கு புரியுதுடா, புரியாமல் இல்லை. ஆனால் என் நிலைமையை வெளியே சொல்ல முடியாத சுச்சுவேஷனில் நான் இருக்கேன். இதை எப்படி சால்வ் பண்ணுறதுனே எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு தெரிஞ்ச வகையில் நான் சால்வ் பண்ணிகிட்ருக்கேன். சீக்கிரமாக இந்த பிரச்சனையிலேருந்து நான் வெளியே வந்துடுவேன். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. அதனால் நானே என் ப்ராப்ளமை பார்த்துக்கிறேன். நீங்கள் தலையிட வேண்டாம். ஸ்வேதா, ரகுக்கிட்ட மட்டும் நான் இப்படி ஒரு பிரச்சனையில் மாட்டிருக்கேன்னு சொன்னதை நீ சொல்லிடாத. ஏன்னா என்னன்னு கேட்டார்னா என்னால் சொல்ல முடியாது. பாவம், என்னால் அவருக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. இது தெரிய வந்து அவரே என்னை வெறுத்துட்டார்னா நான் உடஞ்சி போயிடுவேன். அக்கா, ரகு அண்ணனை பற்றி இன்னுமா நீங்கள் புரிஞ்சுக்கல? உங்கள் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அவர்கிட்ட சொல்லுங்கள், அவர் சால்வ் பண்ணிடுவார். அப்படி இல்லைன்னா பரவாயில்ல, அவருக்கு தெரியாமல் நம்மளே கூட சால்வ் பண்ணிடலாம். என்னன்னு என்கிட்ட சொல்லுங்கள். இல்லை ஸ்வேதா, நானே பார்த்துக்கிறேன். கடைசி வரைக்கும் சொல்ல மாட்டீங்களா? சரி, ஓகே. சொல்ல விருப்பம் இல்லைன்னா பரவாயில்லக்கா, ஒன்று பண்ணலாம். நீங்கள் அடுத்த தடவை நீங்கள் போகும்போது நானும் உங்கள் கூட வரேன், நானே தெரிஞ்சுக்கிறேன். இல்லை ஸ்வேதா, நீ வர வேணாம், நானே பார்த்துக்கிறேன். இல்லைக்கா, எனக்கு என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். உங்களை அப்படிலாம் என்னால் விட்டுற முடியாது. நானும் வரேன். இந்த பிரச்சனை என்னென்னு நம்ம 2 பேரும் சேர்ந்தே ஃபேஸ் பண்ணலாம். நித்யாக்கா, அழாதீங்க. உங்களுக்கு தனியாக நான் இருக்கேன். எதுவாக இருந்தாலும் நம்ம 2 பேரும் சேர்ந்து பார்த்துக்கலாம். ரகு இதில் இன்வால்வ் பண்ண வேண்டாம். நீங்கள் அதுக்காக தானே யோசிக்கிறீங்க. ரகு அண்ணா கிட்ட நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். நீங்கள் இப்படி உடஞ்சி போய் உட்காந்து அழுகிறது அதித்தியை தான் பாதிக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன்க்கா. நீங்கள் இனிமே அழாதீங்க. எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், விடுங்க. தேங்க்யூ ஸ்வேதா. என்ன பிரச்சனைன்னு கூட கேட்டு தெரிஞ்சுக்காம நீ எனக்காக ஹெல்ப் பண்ணுறேன்னு எவ்வளோ தூரம் இறங்கி வந்து பேசுகிற. ரொம்ப தேங்க்ஸ். இது ரகுக்கு மட்டும் தெரிய வேணாம். நான் என்ன விஷயம்னு இப்போ என்னால் சொல்ல முடியாது. நீ சொன்ன மாதிரி என் கூட வா. நீ நேரில் பார்த்தே தெரிஞ்சுக்கோ. என்னாச்சுமா? ஏதாவது சொன்னாலா? வழக்கம் போலதான் அண்ணே. ஏதோ பொடி வச்சு பேசுகிறாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. ஆனால் ஏதோ பயங்கரமான பிரச்சனையில் இருக்காங்கன்னு மட்டும் புரியுது. எதுவாக இருந்தாலும் நம்ம சீக்கிரம் சரி பண்ணிடலாம். நீங்கள் வருத்தப்படாதீங்க. ஆனால் சாகர முடிவுலாம் அவங்க எடுக்க மாட்டாங்க. போல்டாக தான் இருக்காங்க. நானும் 2 வார்த்தை ஆறுதல் சொல்லியிருக்கேன். அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க. ஃப்ரீயாக விடுங்க, பார்த்துக்கலாம். சரிம்மா. சரி இரு, நான் டீ காஃபி ஏதாவது போட்டு எடுத்துட்டு வரேன். இந்த விஷப்பரிச்சிக்கு நான் வரலப்பா. அட தங்கச்சி, நம்புமா, நான் நல்லாவே டீ போடுவேன். இல்லைண்ணே, பரவாயில்ல, இருக்கட்டும். நீங்கள் ஒரு நாள் போடுங்க, நான் வந்து குடிக்கிறேன். சரி, நான் வரேன். மகா, உங்களோட 1 டே லைஃப் ஸ்டார்ட் ஆக போகுது. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ அர்ஜுனையா. நீங்கள் வாழ்க்கையிலேயே ஒரு சிறந்த பஞ்சாயத்து பண்ணியிருக்கீங்கன்னா அது எங்கள் வாழ்க்கையில தான். சூப்பரான தீர்ப்பு. இப்படி ஒரு தீர்ப்பை எந்த பஞ்சாயத்து தலைவரும் சொல்லியிருக்கவே மாட்டாங்க. உங்களை மாதிரி ஊருக்கு 4 பஞ்சாயத்து தலைவர் இருந்தால் போதும். எங்களை மாதிரி காதலர்களாம் சேர்ந்து 100 வருஷம் சந்தோஷமா வாழ்வாங்க. இந்த டாஸ்க் மட்டும் சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா போதும், உங்களுக்கு நான் ஊரில் ஒரு சிலையை வைக்கிறேன். அம்மாடி, வீடு பார்த்தது, அப்புறம் ஜாமான் ஜெட்டு வாங்கி போட்டது, இதுலலாம் எனக்கு நல்ல செலவாயிருக்கு. நீ அதை மட்டும் திருப்பி கொடுத்தா போதும். அதுக்கு என்ன, நாங்கள் கல்யாணம் முடிச்சதுக்கப்புறம் வேலைக்கு போவோம்ல, உங்களுக்கு டபுள் மடங்கா திருப்பி கொடுத்துறோம். இந்த மாதிரி வேஸ்ட் பஞ்சாயத்துக்கெல்லாம் நான் இது வரைக்கும் தீர்ப்பு வழங்கினதே இல்லை. ஆனால் முறையோ உங்களுக்காக வழங்கியிருக்கேன். ஒழுங்கா என் மரியாதையை காப்பாத்துங்க. நிச்சயமா. நீங்க வேணா பாருங்க, உங்க மரியாதையை எங்க தூக்கி நிறுத்த போறானு. ஏம்மா, கடைசியில என்ன ரோட்ல நிறுத்தாம இருந்தா சரிதான். சரி, நீங்க உள்ள போங்க. எனக்கு கொஞ்சம் வயல்ல வேலை இருக்கு. யுவன், ஆல் தி பெஸ்ட். என்ன நீங்க முதல்ல எனக்கு ஆல் தி பெஸ்ட் சொன்னீங்க, இப்ப அவருக்கு சொல்றீங்க. அப்ப யார் தான் வின் பண்றதா? ஷபா, இப்பவே கண்ணு கெட்டுதே. அது ஒண்ணும் இல்ல, வெயில் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குல்ல, அதான். சரி, டாஸ்க் எல்லாம் ஓகே தான். வீடு எங்க இருக்கு? ஏமா, நீ நின்னுட்டு இருக்கல, அதை பார்த்தா வீடா தெரியல? இல்ல இல்ல, எனக்கு புரியல. நான் வீடு எங்கன்னு கேட்டேன். ஆனா நீங்க என்னடா ஏதோ பழைய இடிஞ்சு போன கட்டடத்தை காமிக்கிறீங்க. ஏமா, இதுதான் வீடு. முனுசாமி இங்கதான் தங்கியிருப்பான். என்ன, இன்னைக்கு 2 பேருக்கும் டாஸ்க் கொடுக்கறனால அவனை தோட்டத்து வீட்டுல தங்க வச்சிருக்கேன். எது, அவர் இங்கதான் தங்குவாரா? ஆனா இத பார்த்தா வீடு மாதிரி தெரியலையே, ஏதோ கட்டடத்தை இடிச்சு போட்ட மாதிரி இருக்கு. ஆனா இங்கதான் தங்கணுமா? மகா, முடியாதுன்னா இப்பவே தோல்வியை ஒத்துக்கோ. அதெல்லாம் முடியாது. தோல்வியெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். வீடு நல்லா தான் இருக்கு, சூப்பரா இருக்கு. நான் இங்கேயே தங்கிக்கிறேன். தங்கச்சிமா, நல்லா சமாளிக்கிற. அப்புறம் மிடில் கிளாஸ் லைஃப்னா இது மட்டும் இல்ல, இன்னும் நீ பார்க்க வேண்டியது நிறைய இருக்கு. உள்ள போ. சரி சரி, பேசிட்டே இருந்தா நேரம் கடந்துட்டே இருக்கும். மகா மிடில் கிளாஸ் லைஃபை ஒரு நாள் வாழ்ந்துட்டான்னா உங்க 2 பேருக்கும்
ஏன் தலைமையில கல்யாணம். இப்போ என்ன சொன்னீங்க? அதாம்மா, நீ டாஸ்க்ல ஜெயிச்சிட்டீனா, அதாவது ஒரு நாள் மிடில் கிளாஸ் லைஃப் வாழ்ந்துட்டீனா, உனக்கும் இவனுக்கும் ஏன் தலைமையில கல்யாணம்னு சொன்னேன். இந்த இந்த வார்த்தைக்காகவே நீங்க வேணா பார்த்துட்டே இருங்க. நான் இன்னைக்கு ஃபுல்லா இந்த லைஃபை எப்படி வாழ்றேன்னு இவன் கூட ஒரு குடிசையில வாழ்ந்தா கூட எனக்கு சந்தோஷம் தான். அதை நிரூபிச்சு அவர் கையால நான் தாலி வாங்குவேன். அம்மாடி மகா, அவன் கையால தாலி வாங்குறதுலாம் இருக்கட்டும், அதுக்கப்புறம் அவன் ஜோலியை முடிச்சு விட்டு சொல்வதெல்லாம் உண்மை அதுல போய் உட்கார்ந்துடக்கூடாது. பாலா, இன்னைக்கு டாஸ்க் படி நான் அவரோட மனைவி. ஸோ ஃப்ரெண்டுக்கு வீட்டில் நாட் அலோட். கிளம்பு. அட என்னம்மா, எல்லார் பொண்டாட்டியும் செய்யற அதே வேலை செய்யற, எடுத்ததும் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு தான் ஆப்பு வைக்கிற. அதெல்லாம் அப்படிதான். சும்மா எல்லா நேரமும் வந்து டிஸ்டர்ப்லாம் பண்ணிட்டு இருக்க கூடாது. நாங்க 2 பேரும் புருஷன் முன்னாடி எங்களுக்கு 1008 வேலை இருக்கும். நீ கிளம்பு. இதுக்கு மேல எங்க நின்னா எங்களை டேமேஜ் பண்ணுவ. நான் கிளம்பிடுறேன். அப்புறம் என்ன பெரியவரே, உங்களுக்கு தனியா சொல்லுமா? வாய் பார்த்து நிக்கிறீங்க, கிளம்புங்க. ஓ, தலைவருக்கே ஆப்பா, சூப்பர். சரிம்மா, நான் கிளம்புறேன். யுவன் பார்த்துக்கோ. அப்புறம் யுவன், டாஸ்க் இவளுக்கு மட்டும் இல்லை, நீ இன்னைக்கு ஒரு நாள் வேலை பார்க்கணும். அதுக்கு 350 ரூபா சேலரி. என்னது 350 ரூபா தான் சேலரியா? என்ன விளையாடுறீங்களா? என் பாக்கெட் மணியே 1000 ரூபீஸ் தருவாங்க. நீங்க என்னடானா இவ்வளோ கம்மியா சொல்றீங்க? என் புருஷனுக்கு கூட கொஞ்சம் போட்டு கொடுங்க. ஆமாடி, படிக்காம கூலி வேலை செஞ்சா சம்பளம் அவ்வளோதான் தருவாங்க. நீங்க எதிர்பார்க்குற அளவுக்குலாம் சம்பளம் கிடைக்காது. ஓ, இது வேற இருக்கா? சரி, ஓகே. 350 இருக்குல்ல, அதை வச்சு சமாளிச்சுக்கலாம். நோ ப்ராப்ளம். எப்படி சமாளிக்க போறீங்கன்னு நானும் பார்க்க தானே போறேன். பார்த்துடலாம். என்ன அப்படியே பார்த்துட்டே நிக்கிற? உள்ள போ. ஆமா, வலது கால் எடுத்து வச்சு போணுமா இல்ல இடது கால் எடுத்து வச்சு போணுமா? ரெண்டுமே உன் கால் தானே, என்கிட்ட ஏன் கேட்குற? ஏதோ ஒரு கால் எடுத்து வச்சு போ. அதுக்கு முன்னாடி வாசல்ல ஒரு கோலம் போட்டுரு. கோலம் தானே, போட்டுட்டா போச்சு. ஒரு சாப்பீஸ் ஸ்கேலும் எடுத்துட்டு வாங்க. கோலம் போடுறதுக்கு எதுக்கடி சாப்பீஸ் ஸ்கேல்லாம்? ஏங்க, கோல பவுடர்லாம் எனக்கு சரியா பிடிக்க தெரியாது. அதுக்கு தான் கேக்குறேன். நீங்க போய் சாப்பீஸ் வாங்கிட்டு வாங்க. மிடில் கிளாஸ் லைஃப்ல இதெல்லாம் பண்ணுவாங்க. நீ இதை பண்ணலைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. உன்னோட தோல்வியை ஒத்துக்கோ. நான் அர்ஜுனையா கிட்ட சொல்லி இந்த விஷயத்தை இதோட முடிச்சிடலாம். என்னக்கா, தோல்வியை ஒத்துக்கிறியா? ச்சே, நீங்களாம் மனசனே இல்லை தெரியுமா? ஓ, அப்புறம் தெய்வம்னு சொல்ல வந்தேன். லூசு பயலே. சரி, கோலம் தானே, போட்டு தொலைக்கிறேன். சரி, கோலம் போட்டுட்டு உள்ள வந்து தண்ணி எடுத்து வச்சிரு. ஐயோ, எனக்கு அந்த பழக்கம் கிடையாது. நான் இது வரைக்கும் ட்ரிங்க்ஸ்லாம் பண்ணதே இல்லை யுவன். மேடம், தண்ணினா அந்த தண்ணி இல்ல, குழாயில் அடிப்பாங்கல்ல, அதை சொல்றேன். ஓ, அதுதானே. இருங்க, கோலம் போட்டுட்டு உடனே வந்துடுறேன். நம்ம வீட்லலாம் டேப்பை திறந்து விட்டா தண்ணி வரும். ஆனா இது என்ன இப்படி இருக்கு? டிசைனே வித்தியாசமா இருக்கு. இது எங்க பிடிச்சி எப்படி திறக்கிறதுனே தெரியலையே. தண்ணி அடிக்காம நின்று பார்த்துட்டே நிக்கிறான். மகா, ஏங்க, நல்ல நேரத்துல வந்தீங்க. எங்க வீட்ல எவ்வளவு டிசைனா டேப் இருக்கு தெரியுமா? ஆனா இந்த மாதிரி ஒரு டிசைன் உள்ள டேப்பை நான் பார்த்ததே இல்ல. இதை எந்த பக்கம் பிடிச்சி எப்படி திறக்கிறதுனே தெரியல. கொஞ்சம் திறந்து கொடுங்க. என்னது, திறக்க போறியா? அடியே, அங்க பின்னாடி கம்மி மாதிரி இருக்குல்ல, அதை பிடிச்சி அடிச்சினா தான் தண்ணி வரும். எது? இதையா? அட ஆமாடி. ஏங்க, இதெல்லாம் ரொம்ப கஷ்டம், டஃப்பா இருக்கு. நீங்க வந்து அடிச்சு கொடுங்களேன். மகா, உன்னால முடியலன்னா சொல்லு. நீ வேணா தோல்வி ஒத்துக்கோ, நான் வேணா. ஐயோ, நிறுத்து. நீ சும்மா அதையே சொல்லிட்டு இருக்காத. இந்த மகா தோல்வியெல்லாம் ஒத்துக்க மாட்டா. தண்ணி தானே, எடுத்துட்டு வந்து வைக்கிறேன். அப்புறம் உங்களுக்கு செய்யாம நான் வேற யாருக்கு செய்ய போறேன்? அப்படிதான் நடந்துக்கணும். நான் போய் மோட்டர் சுவிட்ச் ஆன் பண்ணிட்டு வந்துடுறேன். நீ தண்ணி எடுத்துட்டு வந்து பின்னாடி கொடுத்துரு. என்னது, இந்த வீட்ல மோட்டர் இருக்கா? இருக்கே. ஏங்க, அப்ப அதை ஆன் பண்ணி தண்ணி வர வைக்க வேண்டியதானே? இதை போட்டு அடிக்க சொல்றீங்க? பொண்டாட்டி, இந்த வீட்ல மோட்டர் இருக்கு, அதனால நம்ம அதை யூஸ் பண்ணிக்கிறோம். ஆனா ஒருவேளை உன்னை கல்யாணம் பண்ணிட்டு நான் ஒரு வாடகை வீட்டுக்கு போறேன்னு வை, அங்க மோட்டர் இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? தெருவில் போய் தண்ணி பிடிச்சிட்டு தான் வரணும். அதுக்கு தான் இப்பவே ட்ரைனிங் எடுத்துட்டு வந்துரு. இந்த ஆள் இன்னைக்கே நம்மள முடிச்சு விட்டுறோம் போலயே. மகா, நீ க்ளோஸ் டி. குடத்தை வேற அவ்வளோ தூரம் தூக்கிட்டு போகணும். இதை எந்த பக்கம் பிடிச்சி எப்படி தூக்குறோன்னு கூட தெரியாது. ஏதாவது பண்ணி தூக்கிடுவோம். ஹை, வாட்டர் வந்துருச்சு. சூப்பர். மகமா, தண்ணிலாம் அடிக்க கத்துக்கிட்டு போல.
ஆமா பாட்டி, ஒரு வழியா அடிச்சு முடிச்சிட்டேன். ஆனா குடத்தை தான் எப்படி தூக்கிட்டு போறதுன்னு தெரியல. எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்களா? குடத்தை மட்டும் இடுப்புல வச்சு விடுறீங்களா? அதுக்கு என்னடா, தாராளமா பண்றேன். ஆனா பாட்டி, இதுக்கப்புறம் நீங்க இங்க இருக்காதீங்க. நீங்க ஏதாவது ஹெல்ப் பண்ணீங்கன்னா அப்புறம் நான் மாட்டிப்பேன். அப்புறம் நான் நினைச்சதெல்லாம் கை கூடாமே போயிடும். சரிடாமா, நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு பார்த்துட்டு போலாம் தான் வந்தேன். என்ன இருந்தாலும் உன்னை நான் தானே வளர்த்தேன். என்னால அப்படி விட்டுட்டு இருக்க முடியல. மனசு கேட்காம வந்துட்டேன். சரி, குடத்தை மட்டும் தூக்கி வச்சுட்டு நான் கிளம்பிடுறேன். ரொம்ப நன்றி பாட்டி. அப்பா, என்னடா பண்ண போறேன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். நல்ல வேலை, தெய்வமா பார்த்து உங்களை அனுப்பியிருக்கு. சரி, நீங்க குடத்தை மட்டும் தூக்கி வைங்க. பாத்துமா, இடுப்பு வேற ரொம்ப வலிக்குமே. ஆமா பாட்டி, ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனாலும் பரவாயில்ல, எப்படியாவது தம் கட்டி தூக்கிட்டு போயிடுவேன். நீங்க விடுங்க, நான் பாத்துக்கிறேன். ஏன் தங்கம், வேணும்னா இப்படி பண்ணலாமா? நான் வேணா அது வரைக்கும் பிடிச்சிட்டு வரட்டுமா? இல்ல பாட்டி, நீங்க தூக்கி விடுறது தெரிஞ்சாலே நான் தோத்துறேன்னு சொல்லிடுவாங்க. வேணாம் வேணாம், நானே தூக்கிட்டு போறேன். சரிடாமா, பார்த்து பார்த்து பிடிச்சுக்கோ. சரி பாட்டி, நான் பாத்துக்கிறேன். இங்க போங்க. அட, குடத்தை தூக்க முடியாம தோல்வியை ஒத்துக்குவான்னு நினைச்சா தூக்கிட்டு வந்துட்டா. ஹலோ, ஏங்க, இது எங்க இறக்கி வைக்கணும் சொல்லி தொலைங்க. எனக்கு வேற இடுப்பு ரொம்ப வலிக்குது. ஏங்க, யுவன், யோ மனுஷா, இதை இறக்கி வைக்கணும். எங்கன்னு சொல்லி தர. இருந்து பார்க்கிறான் வேலியோர பூக்களின் வசந்த கீதம் கேட்கிறான். அந்தி வெயில் வேளைதான் ஆசை பூக்கும் நேரம். புல்லின் மீது வாடைதான் பனியை மெல்ல தூவும். போதும் போதும். யோ யோ மனுஷா, ஏங்க ஏங்க. என்னம்மா, ஏதாவது சொன்னியா? ஏங்க, கண்ணை ரெண்டையும் பிடிங்கி காக்காக்கு போட்டுருவேன். இப்படியே பார்த்துட்டு நிப்பீங்க. இந்த குடத்தை எங்க இறக்கி வைக்கணும்னு சொல்லி தொலைங்க. அடுத்த வேலையை பார்க்க போலாம். நீங்க என்னடானா இப்படி பார்த்துட்டு இருக்கீங்க? அட, நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம், இவர் பாட்டுக்கு வாய்வே திறக்காம பார்த்துட்டு நிக்கிறாரு. அட, என் பொண்டாட்டி என்ன அழகா இருக்கா. இத்தனோண்டு இடுப்புல அப்படியே மயக்கிறா. நம்மளே தோல்வியை ஒத்துக்கிட்டு தாலி கட்டிடலாம் போலயே. சீக்கிரம் சீக்கிரம், அதுக்கு தான் நானும் வெயிட்டிங். என்னது? இல்ல, நம்மளே தோல்வியை ஒத்துக்கிட்டு தாலி கட்டலாம் போலயேன்னு என்னை பார்த்து யோசிச்சுட்டு இருக்கீங்களே, அதைத்தான் சொன்னேன். அட, மைண்ட் வாய்ஸ் எல்லாம் கேட்ச் பண்றான். யுவன், இதுக்கு மேல எனக்கு பொறுமை இல்ல. கீழே போடாலும் போட்டுருவேன். வாங்குங்க. சரி சரி, சாரி. நீ கொடு, நான் எடுத்துட்டு போய்க்கிறேன். அப்புறம் இதுதான் கிச்சன். அட, இது கூட எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டீங்களா? நானே எங்க வீட்டு கிச்சனுக்குள்ள போயிருக்கேன். ஒன் டைம் சாந்திமா வீட்டுக்கு வரல, அன்னைக்கு கூட நான் தான் ஹாட் வாட்டர் வச்சு குடிச்சேன். ஓ, ஹாட் வாட்டர். யூஸ்வலா எல்லா பொண்ணுங்களும் நான் சுடுதண்ணி வைப்பேன் அப்படின்னு சீன் போடுறது வழக்கம் தானே. ஹிஹி, அப்படி கூட வச்சுக்கோங்க. ஆனா உண்மையாவே நான் அவ்வளவுதான் பண்ணியிருக்கேன். ஏன்னா என் வீட்டில் ஏதாவது ஒரு வேலையும் பார்க்க விட மாட்டாங்களே. ஆனா இன்னைக்கு உங்களுக்காக நான் குக் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் டைம். நீ முதல்ல பண்ணு, அது குக்கிங்கா இல்லையான்னு நான் சொல்றேன். சரி சரி, நீங்க குளிச்சுட்டு வேலைக்கு போயிட்டு வாங்க, நான் குக் பண்ணி வச்சிடுறேன். அப்போ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் யார் தருவா? ஓ, அது வேற இருக்குல்ல. அது ஒன்றும் பெரிய ப்ராசஸ்லாம் இல்லை. 2 பிரெட் எடுத்து அதுக்குள்ள 2 ஜாம் தடவினா போதும். பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. ஓ, சாண்ட்விச். அந்த பிரெட் வாங்கி சாப்பிட்ற காசுக்கு நாங்கள் வீட்டில் மாவரைச்சு 10 நாள் வச்சு தோசை ஊற்றி சாப்பிடுவோம். ஏங்க, ஃப்ரிட்ஜுக்குள்ள அவ்வளோ நாள் மாவு வச்சா ஃபுட் பாய்சன். அதெல்லாம் ஹெல்த்தியே இல்லை. நான் சொல்றது நல்ல ஃபுட். இன்னைக்கு ஒரு நாள் நீங்கள் அதையே சாப்பிடுங்க. என்னதான் மிடில் கிளாஸ் லைஃப்ல லீட் பண்ணாலும் பொண்டாட்டி பேச்சு புருஷன் கேட்கணும். நம்ம பிரேக்ஃபாஸ்டா இனிமே 2 சாண்ட்விச் சாப்பிட்டா போதும். நம்ம பட்ஜெட்குள்ள கரெக்டா இருக்கும். பிரெட் கூட நல்ல ஹெல்த்தியான ஐட்டம் தான். என்ன சொல்றீங்க? சரி, எல்லா டைமும் தோசையே சாப்பிட முடியாது. அதனால இந்த ஒரு விஷயத்துக்கு நான் அட்ஜஸ்ட் பண்ணி போறேன். சூப்பர். மதியானம் லஞ்ச் மட்டும் என்ன செய்யணும்னு சொல்லுங்க, நான் டக்குன்னு செஞ்சிடறேன். சரி, நீ பெருசா ஒன்றும் ட்ரை பண்ண வேண்டாம். சாம்பார் வச்சு பொட்டேட்டோ ஃப்ரை செஞ்சிரு, அது மட்டும் போதும். என்னது, வெஜ்ஜா? அதுக்கு ஏண்டி மூஞ்சி இப்படி போகுது? வெஜ்ஜு தான். ஏங்க, நான்வெஜ் சாப்பிட தான் நல்லா இருக்கும். வெஜ் எல்லாம் மனசு சாப்பிடுவானா? அதெல்லாம் காய்கறி, அதெல்லாம் ஆடு மாடு தான் சாப்பிடும். அடியே ஆசை பொண்டாட்டி, நம்ம ஒன்றும் ரிச்சான லைஃப்ல இல்லை. இது மிடில் கிளாஸ் வாழ்க்கை. இங்கே என்ன கிடைக்குதோ அதை வச்சு தான் சமைக்க முடியும். ஸோ சிக்கன் வாங்கி சமைக்கிற அளவுக்குலாம் என் சேலரி கிடையாது. யோசிச்சுக்கோ, மாதம் 15,000 ரூபா. அதில் எல்லாம் கேல்குலேட் பண்ணி போக நம்ம அடிக்கடி சிக்கன்லாம் சமைச்சு சாப்பிட முடியாது. ஸோ நான் வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வரேன். வெஜிடபிள் வாங்குறதுக்கு மட்டும் செலவு அதிகமாகாதா? நீங்க போய் சொல்றீங்க. பொண்டாட்டி, பருப்பு ரேஷன் கடையில் போட்டுருவான். அப்புறம் காய்கறி இதெல்லாம் நம்ம 2 பேர் தானே, நம்ம கலவை வாங்கினா போதும். ஸோ நம்ம சேலரியில் வெஜிடபிள்ஸ்னால் டேலி பண்ணிடலாம். ஆனால் சிக்கன் வாங்கி ரெகுலராக சமைச்சு சாப்பிட்டா உடம்புக்கும் கேடு, அதே சமயம் செலவும் அதிகமாகும்.
அதெல்லாம் முடியாது, எனக்கு சிக்கன் தான் வேணும். அப்போ நீ சாம்பார் வைக்க மாட்ட? மாட்டேன். எனக்கு நான்வெஜ் எல்லாமே எதுவுமே உள்ள இறங்காது. நான் நான்வெஜ் தான் செய்வேன். சரிம்மா, அப்போ தோல்வி ஒத்துக்கோ. மிடில் கிளாஸ் வாழ்க்கையில உன்னால வாழ முடியாதுன்னு. உன்னை இதே சொல்லி மடக்குறீங்களா? உங்களை கவனிச்சுக்கிறேன். சரி சரி, என்னதான் ஏழையா இருந்தாலும் என்னை நம்பி வந்த பொண்டாட்டி ஆயிட்ட. உன் ஆசையை நிறைவேற்றாம இருக்க முடியுமா? நான் வேணா கோழி வாங்கிட்டு வரேன், நீ அறுத்து குழம்பு வச்சிரு. என்னது? நான் கட் பண்ணணுமா? அதுவும் கோழிய? ஐயோ பாவம், ரத்தமா வரும். ஓ, அது சாப்பிடும்போது தெரியலல? அது இது வரைக்கும் நான் கட் பண்ணதெல்லாம் பார்த்ததில்ல. ஆல்ரெடி கட் பண்ணி குக் பண்ணி தானே வச்சிருப்பாங்க. அப்பா சாப்பிட்றதுதான். ஆனா எனக்கெல்லாம் கட் பண்ண தெரியாது. நீங்க சிக்கன்லாம் எனக்கு வேணவே வேணாம். நீங்க சொன்ன மாதிரி அது அன்ஹெல்தி. பேசாம சாம்பாரே வைக்கிறேன். பெட்டர். சரி, நீ குக் பண்ணு, நான் கிளம்புறேன். ஹலோ, குளிக்காம எப்போ போறீங்க? நல்லா குளிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் அயன் பண்ணி டை கட்டிக்கோங்க. அப்பதான் ஒர்க் போறதுக்கு கரெக்டா இருக்கும். அடி, நான் வேலைக்கு போறது வயல்வெளிக்கு, ஏதோ விண்வெளிக்கே போற மாதிரி பில்டப் கொடுக்குற. அங்கெல்லாம் கோட் ஷூட் போட்டு டையெல்லாம் யாரும் கட்ட மாட்டாங்க. ஓ, இது வேறையா? சரி, நான் தெரியாம சொல்லிட்டேன். சரி, நீங்க வேலைக்கு போயிட்டு வாங்க, நான் சமைச்சு வச்சிடறேன். நீங்க வந்து சாப்பிட்டதும் பாருங்களேன், உங்களுக்கு என் கழுத்துல தாலி கட்டணும்னு தோணும். நான் உன் கழுத்துல தாலி கட்டுறேனா இல்ல சாப்பிட்டு காலி ஆகுறேனான்னு வந்து பாப்போம். சரி, நான் போயிட்டு வரேன், நீ பார்த்து பத்திரமா இரு. அப்புறம் உள் பக்கமா தாழ்பா போட்டுக்கோ. அடிச்சி போங்க, எனக்கு வெக்கமா இருக்கு. ஏ மென்டல், நான் போனதுக்கு அப்புறம் தாழ்பா போட சொன்னேன். லூஸ் மாதிரி யோசிச்சுக்கிட்டு. நான் வரேன். யுவன், பார்த்து போயிட்டு வாங்க. இன்னைக்கு பாரு, நான் சமைக்க போற சமையல்ல நீ மயங்கி என் கழுத்துல 3 முடிச்சு போடலைனா என் பேரு வேணாம் வேணாம். இது அடிக்கடி சொல்லிட்டே இருக்கும். ஒரு வேளை கல்யாணம் நடக்கலைனா பேரை வேற மாற்ற வேண்டியது இருக்கும். ஆமா, நம்ம பாட்டுக்கு சாம்பார் வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்றது? ஐயோ, இந்த ஆணியை வெட்டினதுக்கு கண்ணெல்லாம் எப்படி எரியுது? ஐயோ, டைம் வேற போயிட்டே இருக்கேன். இவர் வேற மதியானம் வந்துருவாரு. சீக்கிரம் சமைச்சிடணும். கடவுளே, நீதான் துணை இருக்கணும். ஆமா, சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு எனக்கு தெரியாதே. நான் பாட்டுக்கு என்னென்னமோ பேசிட்டேன். சாம்பார் எப்படி வைக்கிறது? உள்ள பருப்பு கிடக்கும், அப்புறம் முருங்கைக்காய் கத்திரிக்காய்லாம் கிடக்கும். சாம்பாருக்குள்ள வேற என்ன இருக்கும்? இதெல்லாம் எப்படி மிக்ஸ் பண்ணணும்? எல்லாத்தையும் ஒண்ணா தூக்கி போட்டு மஞ்சத்தூளை கொட்டி நல்லா ஒரு கலக்கி வச்சிடலாம். அடடா, சூப்பர்! இப்பதான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. மெட்ராஸ் சமையல் ஸ்டெஃபி அக்கா இருக்க பை மீன். சூப்பர்! இந்த அக்கா வீடியோ பார்த்து அப்படியே சமைச்சிட வேண்டியதான். ஆனா இதுல என்ன ஊத்துறாங்க? எந்த எண்ணெய்னு சொல்லவே இல்லை. சரி, ஏதாவது ஒரு எண்ணெயை ஊத்தி விடுவோம். அங்கதான் நிறைய பாட்டில் இருக்கே. இன்னைக்கு அவர் வரதுக்குள்ள நல்லபடியா சமைச்சு முடிச்சு எப்படியாவது இந்த டாஸ்கை ஜெயிச்சிடணும். சூப்பரான சுவையான சாம்பார் சாதம் ரெடி. ஆனா இவன் சாம்பார்ல வைக்க சொன்னாரு. நம்ம அதுக்குள்ளேயே சாதத்தை கொட்டி சாதமா செஞ்சிட்டோம். பரவாயில்ல, ரெண்டும் ஒண்ணு தானே. அடுத்து என்ன பண்ணணும்? பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணணும். அது ரொம்ப ஈஸி. இதையும் முடிச்சிட்டோம். அதெல்லாம் சப்ப மேட்டர் சால்ட் வாட்டர். ஏங்க, காலையில நீங்க ஒர்க் போனதெல்லாம் ஓகே தான். என்ன கிச்சனுக்குள்ள கொண்டு போய் விட்டுட்டு நீங்க கிளம்பி அப்படியே போயிட்டீங்க. பாய், அப்புறம் ஹக், கிஸ் இதெல்லாம் பண்ணிட்டு தானே புருஷனா வெளியே போவாங்க. நீங்க என்னடானா நீங்க பாட்டுக்கு சொல்லாம கிளம்பி போயிட்டீங்க. மேடம், அதெல்லாம் சினிமா. நீ சினிமா பார்த்து ரொம்ப கெட்டு போயிருக்க. ஓ, இது வேறையா? சரி சரி, நீங்க சாப்பிடுங்க, ஆறிட போகுது. நான் உங்களுக்காக ஆசையா சமைச்சது சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இது என்ன டொமேட்டோ ரைஸ் வேற வாங்கிட்டு வந்திருக்கீங்க? அது உனக்கு தாண்டி. எனக்கா? எதுக்குங்க? இல்ல, மார்னிங் நீ சிக்கன் கேட்ட, என்னால வாங்கி தர முடியலையா, அதான். அதுக்கு ஆல்டர்னேட்டிவா இது குஸ்கா. டொமேட்டோ ரைஸ் மாதிரியும் இருக்கும், குஸ்கா மாதிரியும் இருக்கும். சாப்பிட்டு பாரு. ஓ, அப்படி. இதுக்கு கொடுத்த காசை நீங்க சிக்கன் வாங்கி கொடுத்துருக்கலாம். அட அரவை காடு, இது 30 ரூபா பார்சல். சிக்கன்னா 150 ரூபா. ரொம்ப தாங்க பேசுறீங்க. சரி, இருக்கட்டும். நீங்க சாப்பிட்டு பார்த்துட்டு முதல்ல எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இருங்க, நானே ஊட்டி விடுறேன். காட்டுங்க. எப்படிங்க, சாப்பாடு சூப்பரா? நல்லாதான் இருக்கு. சரி, நீ அதை சாப்பிடு. ஏங்க, கொஞ்சம் தான் சாப்பிட்டுருக்கீங்க, இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்க. அது அது வந்து மகா, எனக்கு போதும். எனக்கு வயிறு ஃபுல்லாயிருச்சு. நான் இதை கொண்டு போய் அங்கே வச்சுட்டு வந்துடுறேன். ஏங்க, இருங்க, நான் ஒரு வாய் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். நீங்க எனக்கு ஊட்டுங்க. என்னது, நீ டேஸ்ட் பண்ண போறியா? இல்ல வேணாம். அட இருங்க, நான் ஒரு வாய் சாப்பிட்டு பார்க்குறேன்.
மகா வேணாண்டி. அட இருங்க, நீங்க இவ்ளோ சாப்பிட்டிருக்கீங்க, நான் ஒரு வாய் சாப்பிடக்கூடாதா? இது என்ன இவ்ளோ கேவலமா இருக்கு? இது எப்படி சாப்பிட்டாரு? ஏங்க நல்லா இல்லைன்னு சொல்ல வேண்டியதானே? இது எதுக்காக சாப்பிட்டீங்க? கேவலமா இருக்கு. ஏய் அதெல்லாம் ஒண்ணு இல்லடி, நல்லா தான் இருந்துச்சு. எது இதுவா? எல்லாத்தையும் ஏதோ ஒண்ணா கலக்கி வச்சு ஒரு மாதிரி கொமட்டுது. இதை போய் சாப்பிட்ருக்கீங்க. நீங்க இதெல்லாம் சாப்பிட வேண்டாம், உங்களுக்கு வயிறு பசி போயிருக்காது. நீங்க நீங்க வாங்கிட்டு வந்த சாப்பாடு சாப்பிடுங்க. ஏய் புட்டி, அது நான் உனக்காக வாங்கிட்டு வந்தது. நீ சாப்பிடு, எனக்கு இது போதும். இல்ல இல்ல, நான் கொஞ்சமா தான் சாப்பிடுவேன். நீங்க பாதி நான் பாதி சாப்பிடலாம். நீங்க பட்னியா கிடக்கிறது என்னால தாங்கிக்க முடியாது. ஏய் நான் தான் 4 வாய் வாங்கிட்டேல, எனக்கு போதும்டி. அதெல்லாம் வயிற்றுக்கு பத்தியிருக்காது இவன், அது கேவலமா இருக்கு. நீங்க சாப்பிட முடியாம போதுங்கிறீங்க, அதை தூக்கி ஓரமா வைங்க. நான் இதை ஊட்டி விடுறேன். இதை நீங்க பாதி நான் பாதி சாப்பிடலாம். பாதி நான் பாதி கண்ணே. அருகில் நீ இன்றி இந்த தூங்காது விஷயத்துல நீ மனசு கண்ணே. ஜெயிச்சிட்ட மகா. எப்படிப்பட்ட சுச்சுவேஷன்லயும் ஒரு புருஷன் பட்னியா இருக்க கூடாதுன்னு தான் ஒரு பொண்டாட்டி நினைப்பா. அதுதான் இப்ப நீயும் பண்ணிருக்க. நீ அறவயத்தோட இருந்து என்ன பசியாத்தி இருக்க. பொண்டாட்டி பெத்தவளுக்கு சமம்னு சொல்லுவாங்க, அதுதான் இப்போ நீ நிரூபிச்சிருக்க. என் மனசை நீ ஜெயிச்சிட்டடி. நீ பாதி நான் பாதி கண்ணே. அருகில் நீ இன்றி தூங்காது கண்ணே. நீ இல்லையே இனி நான் இல்லையே, உயிர் நீயே. ஹலோ, என்ன சாப்பிட்டாச்சுல? வேலை கிளம்புங்க. இருடி போறேன். என் மகா, உங்க வீட்ல எல்லா சைடும் ஏசி இருக்கும், இங்க வெறும் ஃபேன் தான் ஓடுது. நீ எப்படி அட்ஜஸ்ட் பண்ணியிருக்க? ஐயோ, அதை ஏன் கேக்குறீங்க? அந்த ஃபேன் கூட பாருங்க, சுத்தவே மாட்டேங்குது. நம்ம தான் கையை வச்சு வேகமா சுத்தி விடணும் போல, அப்படி சுத்துது. இவ்ளோ ஸ்லோவா சுத்துற ஃபேனு நான் பார்த்ததே இல்ல. கொஞ்சம் கடுப்பா தான் இருக்கு. அதாண்டி சொல்றேன், இந்த மாதிரி மிடில் கிளாஸ் லைஃப்ல இவ்வளோதான் இருக்கும். இதை வச்சு தான் அட்ஜஸ்ட் பண்ணணும். சில டைம் கரண்ட் கூட போயிடும், போயிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக வராமல் இருக்கும். அப்போல்லாம் கொசுக்கடியில் தான் படுத்தாகணும். என்னது, கொசு கடிக்குமா? நீங்கள் ஃப்ரிட்ஜ் ஆப்பி இல்லை, அப்படி தான் பேசுவீங்க. சரி நான் வரேன், நீ பார்த்து இருந்துக்கோ. சரி. உன்னால இப்போ கூட முடியலன்னா சொல்லிடு, தோல்வியை ஒத்துக்கோ. நம்ம வேணா அர்ஜுனா கிட்ட பேசலாம். இல்ல இல்ல இல்ல, என்னால தோல்வியெல்லாம் ஒத்துக்க முடியாது. ஃபேன் தானே, இங்க காத்து வரலனா என்ன? நான் கொஞ்ச நேரம் வெளியே போய் மரத்தடியில் உட்காந்து காத்து வரப்போகுது, நான் பாத்துக்கிறேன். நீங்க கிளம்புங்க. மகா சொல்றேன்னு தப்பா நினைக்காத. இப்படிலாம் கஷ்டப்படணும்னு உனக்கு என்ன தலை விதியா? இது ஒரு நாளுக்கு வேணா நீ சமாளிச்சிடலாம், ஆனால் டெய்லி லைஃப்ல இதை அப்ளை பண்ண முடியாது. ரொம்ப கஷ்டம்டி. அதுக்காக தான் சொல்றேன், உனக்கு புரிய வைக்க ட்ரை பண்றேன். நீ இப்பவே கஷ்டப்படுறேன்னு எனக்கு தெரியுது, ஆனா நீ தோல்வியை ஒத்துக்க மாட்டேங்கிற. கஷ்டம் காதலுக்கு இஷ்டம். கஷ்டம் இல்லாம காதலே இல்லை இவன். அதனால இதெல்லாம் நான் தாங்கிப்பேன். நீங்க கிளம்புங்க. ஆனா ஒண்ணு, இதுல வின் பண்ணிட்டா நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கணும். அதுல இருந்து மட்டும் பேச்சு மாறக்கூடாது. அதுக்கு நீ வின் பண்ணாதானே? மதியானம் வரைக்கும் எப்படியோ தாக்கு பிடிச்சிட்ட, நைட்டு எப்படி ஓடுறன்னு மட்டும் பாரு. அதையும் பார்த்துடலாம்.